இப்போ இந்த கார் டாஸ்கில் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்க இந்த ஒரு பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே இவங்க 3 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விக்கல் விக்ரம் அந்த காரை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் வந்த உடனே வந்து சாண்ட்ராவை பார்த்து உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில அடித்து, அவர் ஒரு பதட்டமாகி எப்பயுமே வந்து அவர் யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அவர் ரொம்ப வந்து அவருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இருக்கும் அவருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து வெளிப்பட்டது. ஸோ அந்த அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம சபரியும் கானவனுத்தும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த கார்லேருந்து இறங்கி வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அரோரா மற்ற எல்லாருமே இறங்க ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க வந்து இறங்க விடலை. நீ உள்ளேயே இரு, நீ யார் இறங்கினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, அரோரா நீ இறங்காத, கேமுக்காக என்ன வேணால் பண்ணணும்னு நினைக்கிறா, அவள் முன்னாடி அவள் வின் பண்ணவே கூடாது பார்வதி, நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னானாலும் உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள இறங்க விடல. அவங்களும் வந்து அரோராவும் பயங்கரமாக ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்லெஸ்ஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்ப்ளீட்டாக வந்து நின்றுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து விக்கல் விக்ரம் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. எல்லாருமே லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பிக் பாஸே வந்து உள்ளே இருக்கிறவங்க யாரும் இறங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல விக்கல் விக்ரம் பயங்கரமாக வார்த்தையை விட்டார். ஓவில் வார்த்தை, எம்மில் வார்த்தை, அதெல்லாமே வந்து விட்டார். பட் அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணார். பட் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு, அதை கேமுன்னு சொல்கிறீங்க, அது ஆக்சிடெண்ட்டாக நடந்ததுன்னு சொல்கிறீங்க, எப்பட்றா அப்படிலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்தின விஷயமாகட்டும். அதுக்கப்புறம் சபரி அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த ஒரு ஹியூமனிட்டி விஷயத்தில் அவருக்கு எப்பயுமே வந்து நல்லா அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த ஒரு விஷயம் பார்வதி அடிக்கும்போது மறந்துடுச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் இப்போது இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் உள்ளே இருக்கணும்னு நினச்சிருந்தா இருந்துக்கலாம். ஏன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலேவை அவர் வின் பண்ணுறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. அதையும் மீறி அந்த இடத்துல வந்து அவர் இறங்கியிருக்கார். இப்போ அவர் வந்து உள்ளே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 9+3 அவர் லாஸ்ட் வரையும் இருந்திருந்தாருன்னா 12 வந்திருக்கும். ஸோ யாருமே அவரோட ஸ்கோரை வந்து எட்டியிருக்க முடியாது. அவர் தான் வந்து வின் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போதும் வந்து அதெல்லாம் வேண்டாம், இங்கே ஒருத்தர் வந்து துடிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்காக இறங்குவேன் அப்படின்னு சொல்லி இறங்கினது மட்டும் இல்லாமல், அவர் இவ்வளோ நாள் பார்த்த ஒரு சபரி இல்லாமல் ஒரு அக்ரெசிவாக கரெக்டாக எங்கே கோவம் பண்ணுமோ அப்படி ஒரு சபரியை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதையும் வந்து இவன் பாரு தளபதி மாதிரி பேசுகிறான், தலை மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கமலுதீன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கானா வினோத்தும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பேசுனது பார்க்கணும். பார்வதி கூட தான் சேர்ந்து இவன் இப்படி ஆயிட்டான், நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ ஏன்டா இப்படி போய் திரும்ப திரும்ப வாயை விட்ற, மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து தோணுச்சு. எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.